உறுப்பினர் சின்னப்பா தானே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நம் முதல்வர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு ரெண்டும் போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது. தமிழகம் தொழில்துறையில் முன்னேற்றமான இடத்திற்கு வந்து முதலிடத்திற்கு வந்திருக்கிறது என்பதை காட்டுகின்ற அறிவிப்பு. எல்லாம் குறிப்பாக மின்னணு துறையில் தமிழகம் முதல் நிலையை அடைந்திருக்கிறது என்பது மிகவும் நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. அதே போல அடுத்த அறிவிப்பாக நம்முடைய மின்ன ஓசூரில் அமைய இருக்கின்ற விமான நிலையம் கண்டிப்பாக அந்த பகுதியிலே தொழில் துறையில் பொருளாதார துறையில் முன்னேற்றம் அடையும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திருச்சியில் அமைய இருக்கின்ற கல்வி நூலகம், திருச்சியில் அமைய இருக்கிற நூலகம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் திருச்சி உள்ளடக்கிய குளித்தலையில் தான் முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த அடிப்படையிலே திருச்சியிலும் ஒரு அறிவகம் ஏற்படுகின்றது என்றால் அது பாராட்டத்தக்கது. அதுக்கு எல்லா வகையிலும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆகையினால் முதல்வரின் 2 அறிவிப்புகளும் பாராட்டுக்குரியது, வரவேற்கிறேன். மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். உங்களுக்கு தான் பக்கத்தில் ஏர்போர்ட் ஒட்டி தான் இருக்கு, எங்க தொகுதியை ஒட்டி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் 1977ஆம் ஆண்டு ஓசூரில் முதல் சிப்காட்டையும் 2ஆம் சிப்காட்டையும் கொண்டு வந்தார். அதே போல 2006, 2011ஆம் ஆண்டு காலத்தில் முத்தமிழர் ஆட்சி காலத்தில் தான் ஓசூரில் விஸ்வநாதபுரத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தெற்காசியாவிலேயே தொழில் தொடங்க உகந்த நகரங்களில்